டியூப் தமிழ் வணக்கம். வடபுல காசாவில் இருக்கின்ற மக்களை உடனடியாக தென்புலம் நோக்கி வெளியேறும்படி இஸ்ரேல் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. வெளியேறுபவர்களுக்கான கூடாரங்கள் மற்றும் தங்குமிட பொருட்கள் யாவும் தரப்படும் என்றும் உடன் வெளியேறும்படியும் கேட்டிருக்கின்றது. புதிய பதட்டமான நிலை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் டென்மார்க்கினுடைய ஹெர்குலிஸ் விமானம் இன்று காசாவில் உணவுப் பொருட்களை வீசி இருக்கின்றது. 1 மில்லியன் பேரை எங்கே கொண்டு செல்வது? அவர்கள் கூடார அடிப்பதற்கு தென்புல காசாவில் எங்கே இருக்கின்றது இடம் என்ற கேள்விக்கு இஸ்ரேலிய அரசு பதில் எதையும் தரவில்லை. அவர்கள் ரஃபா நகரம் நோக்கி செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ரஃபா இப்பொழுது முற்றிலும் நிறைந்து போன இடமாக இருக்கின்றது. அதற்கு அப்பால் விலகி செல்வோமாக இருந்தால் எகிப்திய எல்லைக்குள் நுழைய வேண்டும். இதுதான் நிலைமை. ஆனாலும் 1 மில்லியன் பேருக்கு உணவு என்ன, அவர்களுக்கான வைத்திய சேவை என்ன, மருந்து வசதிகள் என்ன, மற்ற தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது, எதுவும் இல்லாமலே இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய திட்டம் காசா முழுவதையும் கைப்பற்றுவதாகவும் இதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்து விட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நடவடிக்கைக்கு இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆதரவு தரவில்லை. யார் எல்லாம் ஆதரவில்லாமல் இருக்கின்றார்களோ அத்தனை பேரையும் பதவியில் இருந்து தூக்கி வீசுங்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் அதிரடியாக அறிவித்திருக்கின்றார். இஸ்ரேலினுடைய படைத்துறை தலைவர் இயல் சமீர் இதற்கு உடன்பாடு இல்லை. அவர் மீதான கடுமையான விமர்சனங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அவரை சுற்றி கம்யூனிஸ்டுகள் இருக்கின்றார்கள் என்றும் இதனால் தான் இவர் இப்படியான கதைகளை பேசி போரை எதிர்க்கின்றார் என்றும் குற்றம் கிளம்பி இருக்கின்றது. மேலும் இவர் கம்யூனிஸ்டுகளின் பின்னணி கொண்டவர் என்று கூறப்பட்டாலும் தாக்குதலில் மகா கெட்டித்தனம் பொருந்தியவர் என்பதனால் தான் 1க்கு 2 தடவை யோசித்து இவரை படைத்துறை தலைவராக நியமித்ததும் இவர் தாக்குதல் கடமைகளை சரியாக செய்ததும் உண்மைதான். ஆனால் போக போகத்தான் தெரிந்தது தான் தாக்குதலை நடத்தினாலும் தன்னுடைய திறமையெல்லாம் வீணான ஒரு செயலுக்கும் தவறான ஒரு நடவடிக்கைக்கும் பயன்பட்டு கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் என்கின்ற நாடு என்கின்ற போர்வையில் என்பதை அவர் கண்டுகொண்ட காரணத்தினால் தொடர்ந்து வேண்டாம் போர், இஸ்ரேலிய படைகளுக்கு பெரிய ஆபத்து வரும், புதைகுழிக்குள் மாட்டியதை போல மாட்டிக்கொள்ள வேண்டி வரும், மீள முடியாத சூழ்நிலை வரும் என்று அவர் கூறியிருந்தார். இஸ்ரேலிய படைகள் கெரில்லா போருக்கு பழக்கமற்றவை. கெரில்லா போர் பல ஆண்டு காலம் நீட்சியடையும். அதுவரை தாக்குப்பிடிக்க முடியாது. ஆகவே இந்த விஷ பரீட்சை வேண்டாம் என்று கூறிய காரணத்தினால் அவருடைய பதவியும் சங்கடத்தில் ஆடுகின்றது. இப்பொழுது படைத்தளபதி மீது ஏதாவது குற்றம் இழைத்திருக்கின்றாரா என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். சில வேளை இந்த பிறவியில் அவர் குற்றம் இழைக்காவிட்டால் சென்ற பிறவியிலாவது ஏதாவது குற்றம் இழைத்திருக்கின்றாரா என்று தேடி கண்டுபிடித்து அவரை வெளியேற்றுவார்கள் என்று கருதப்படுகின்றது. இவருடைய முன்னோடியாகிய ஹெர்சி ஹலேவியையும் இதுபோல ஒரு முற்புறவி குற்றத்தை கண்டுபிடித்து தான் தூக்கி வீசினார்கள் என்பது கவனிக்கத்தக்கது. ஆகவே குற்றங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய மகன் படைத்தளபதி எல்லாவற்றையும் குழப்பி அடிக்கின்றார் என்று அவர் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் இஸ்ரேலினுடைய செயலுக்கு அமெரிக்காவிலும் எதிர்ப்பு அதிகரித்து வருகின்றது. அமெரிக்காவில் 18 வயதிற்கு குறைந்த இளையோரிடையே இஸ்ரேலை விட பாலஸ்தீனர்களை ஆதரிக்கின்ற தன்மை அதிகரித்து வருகின்றது. 18% இளையோர் வெளிப்படையாக பாலஸ்தீனர்களை ஆதரிக்கின்றார்கள். 41% வெளியே சொல்ல முடியாமல் இரகசியமாக பாலஸ்தீனர்களை ஆதரிக்கின்றார்கள் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றது. 30 to 44 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் ரிப்பப்ளிகன் கட்சியில் 27 to 37% டெமோக்ராட் கட்சியில் இருந்து 53 to 63% எதிர்க்கின்றார்கள் இஸ்ரேலியர்களை என்றும் ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றது. அதேவேளை ஜெர்மனி கூட இப்பொழுது இஸ்ரேலை எதிர்த்திருப்பது ஆச்சரியம் என்றும் மிகப்பெரிய பிளவு என்றும் கூறுகின்றார்கள். 1950 ஆண்டிற்கு பின்னர் ஜெர்மனி மடைமாறி இருப்பதானது இஸ்ரேல் இழைத்த மாபெரும் தவறுகளுக்கான சரியான முன்னுதாரணம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நாளை அமெரிக்க அதிபரை சந்திப்பதற்கு முன்னதாக உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் வந்து ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா வோன் டெர் லயனுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார். அடுத்த கட்ட வியூகம் என்ன என்பதற்காக உக்ரைனிய அதிபருடன் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அதிபலம் மிக்க நாடுகள் புறப்படுகின்றன. பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரான், ஃபிரெட்ரிக் மேட்ஸ் ஜெர்மனியினுடைய சான்சலர், கெய்ர் ஸ்டமர் பிரிட்டன் பிரதமர், ஜியோர்ஜியா மெலனி இத்தாலி பிரதமர், அலெக்சாண்டர் ஸ்டூப் பின்லாந்து நாட்டினுடைய அதிபர், மார்க் ரூட்
நேட்டோ செயலர் ஊர்சுலா ஒண்டர்லைன், ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஆகியோர் செலன்ஸ்கியுடன் இணைந்து அமெரிக்க அதிபரை சந்திப்பதற்கு செல்கின்றார்கள். அதேவேளை செலன்ஸ்கி, டொனால்ட் ட்ரம்ப், செலன்ஸ்கி, புட்டின் ஆகியோர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கவலைப்பட தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் சற்று முன்னர் அமெரிக்க அதிபர் தன்னுடைய பதிவில் ரஷ்ய அதிபருடன் தான் நடத்திய பேச்சுக்கள் வெற்றிகரமான பேச்சுக்கள் என்றும் முன்னேற்றகரமானவை என்றும் எழுதியிருக்கின்றார். எழுதுவதனால் என்ன பயன்? நடைமுறையில் அவர் எதையும் காணவில்லை என்பதை உலகம் அறிந்திருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.